சிவகங்கை மாவட்டம் வேப்பங்குளம் ஊராட்சி மக்கள் தனிநபர் உதவியுடன் ஒன்று சேர்ந்து விவசாயத்தை மீட்டெடுத்துள்ளனர். அதை பற்றி சுருக்கமாக விவரிக்க முயல்கிறது இந்த தொகுப்பு. சிவகங்கை மாவட்டம் கள்ளல் அருகே உள்ளது வேப்பங்குளம் ஊராட்சி. விவசாய கிராமமான இந்த கிராமத்தில் ஏற்பட்ட வறட்சி, பராமரிப்பு இல்லாத கண்மாய், வரத்து கால்வாய் முழுவதும் சீமை கருவேல மரங்கள் ஆக்கிரமிப்பு போன்ற காரணங்களால் அனைத்து விவசாய நிலமும் தரிசாக விடப்பட்டது. விவசாயம் பொய்த்து போன நிலையில் விவசாயத்தை விட்டுவிட்டு மற்ற வேலைகளுக்கு செல்லத் தொடங்கினர் கிராம மக்கள். இந்நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டு தனது தாயாரின் சொந்த ஊரான வேப்பங்குளத்திற்கு வந்த பட்டதாரி இளைஞர் திருச்செல்வம் கிராம மக்களின் கூட்டு முயற்சியோடு விவசாயத்தை மீட்டெடுக்கும் நடவடிக்கையில் இறங்கினார். முதலில் இக்கிராமத்தை சுற்றி அமைந்துள்ள 6 கண்மாய்களையும் வரத்து கால்வாய்களையும் சீரமைத்து மழைநீரை கண்மாயில் நிரப்பினார். அதனைத் தொடர்ந்து கிராமம் நீர் மேலாண்மையில் தன்னிறைவு பெற்றது. வேப்பங்குளத்துல நாங்க அணுகிறப்ப மக்கள் அணுகிறப்ப அவங்கெல்லாம் சொன்னது விவசாயம் நிலைமை கைமீறி போயிடுச்சு, நீ அதை என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப தான் நாங்கள் என்ன பார்த்தோம்னா மக்களுடைய நிதி பங்களிப்பில் கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் ரூபா பங்களிப்பில் நாங்கள் ஒரு 6 கம்மாய்களை வரத்து கால்வாய்களை தூர்வாரி கம்மாய்களை கருவிகளை அகற்றி அந்த மழை நீர் அந்த வருடமே பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் வறட்சியால் பாதிக்கப்பட்டிருந்தா கூட மழைப்பொழிவு கம்மியாக பேஞ்ச ஒரு 2-3 மழையிலேயே நாங்கள் மடை திறந்து விவசாயம் பண்ணுறாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. விவசாயத்திற்கு தேவையான நீர் கிடைத்த நிலையில் கிராம மக்கள் அனைவரும் தங்களது வயல்களை சீரமைத்து விவசாய பணிகளில் மும்முரமாக ஈடுபட தொடங்கினர். வேளாண் துறையின் மூலம் அரசின் திட்டங்களும் சலுகைகளையும் ஆலோசனைகளையும் பெற்று நல்ல விதைகளை தேர்வு செய்து அதனை பயிரிட்டு நல்ல விளைச்சலை அறுவடை செய்தனர். கம்மாயை மராமத்து பார்த்து கம்மாவுடைய வரத்து கால்வாய் எல்லாத்தையும் சரி பண்ணி எல்லாம் தண்ணி வச்சிட்டோம். இப்போ விவசாயம் இரு போக இங்கே போட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் விவசாயத்தை நம்பி தான் ஆடு மாடு எல்லாமே வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஊரே சேர்ந்து புல்வெளி அமைச்சு நாங்கள் எப்படியாவது வீட்டுக்கு அந்த நெல்லை பாதுகாப்பாக கொண்டாடணும். ஆடு மாடு மற்ற எல்லா இனத்துக்கும் அதில் போய் இறங்கிடும். இப்போ பாதுகாப்பாக இருக்கு. 2 போகம் 3 போகமா கூட போடுறா ஆளு விவசாயம் பண்றாங்க. விவசாயிகளுக்கு இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனையே விளைவித்த பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காமல் போவதுதான். இதற்கு ஒரு தீர்வை கண்டறிந்தார் திருச்செல்வம். உரிய விலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேளாண் உதவி மையத்தில் விளைபொருட்களை பெற்றுக்கொண்டு வியாபாரிகளை வரவழைத்தும் ஆன்லைன் மூலமாகவும் விலையை நிர்ணயம் செய்து விற்பனை செய்தார். இதனால் போக்குவரத்து அலைச்சல், நேர விரயமும் தவிர்க்கப்பட்டதுடன் கூடுதலான விலையும் கிடைத்தது. இங்க விளைகிற பொருள் பூராமே நேரடியாவே கொள்முதல், இடைத்தரகரெல்லாம் இல்லவே இல்லை. நேரடியாகவே என்ன விலையோ அந்த விலைக்கு கொடுத்து எடுத்து எங்களுக்கு இது பண்ணாப்புல எங்களுக்கு அது கஷ்டம் இல்லாமல் இருந்துச்சு. எங்களுக்கு பெரிய உதவியாகவும் இருந்துச்சு. முழு தொகையும் எங்கள் கையில் கிடைச்சிச்சு. கிராம மக்களின் இந்த வெற்றி பிழைப்பு தேடி வெளியூருக்கு சென்றவர்களை மீண்டும் கிராமத்திற்கு வர வைத்தது. இன்று வேப்பங்குளம் கிராமத்தில் இருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தினரும் விவசாயத்தை மேற்கொண்டு பணத்தை ஈட்டி வருகின்றனர். திருச்செல்வம் என்ற ஒற்றை மனிதரின் ஆலோசனையின்படி கிராம மக்கள் ஒற்றுமையுடன் திட்டமிட்டு நீர் மேலாண்மையை செயல்படுத்தியதும் தமிழக அரசும் வேளாண் துறை அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் சாதித்து காட்டியுள்ளனர். வறட்சியின் பிடியில் இருக்கும் சிவகங்கை மாவட்டத்தில் ஒற்றுமையுடன் செயல்பட்டால் 3 பருவத்திலும் விவசாயம் செய்ய முடியும் என்பதை நிரூபித்துள்ளனர் இக்கிராம மக்கள். இக்கிராமத்தை உதாரணமாக கொண்டு பிற கிராமங்களுக்கும் அரசு இத்திட்டத்தை செயல்படுத்தினால் விவசாயம் பொய்த்துவிடும் என்பது பொய்யாகிவிடும் என்கின்றனர் இயற்கை விவசாய ஆர்வலர்கள். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக சிவகங்கை மாவட்ட செய்தியாளர் பாஸ்கரவேலுவுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.